Your words have ignited a spark within us, motivating us, strive for excellence and push beyond our boundaries. We are grateful for your leadership and vision. Now, may I request our esteemed chairman, founder Padma Amma and correspondent to approach our chief guest and special guest Mr. Abhinath to present him with the shawl and memento. இதில் நம்ம எல்லாருமே வந்து அந்த தலைவனுக்காக ஒரே ஒரு நிமிஷம் ஜப்பானில் இருந்து நம்ம பள்ளியினுடைய விழாவிற்காக வந்திருக்கிறாரு. அவர் வந்து இந்த உலகம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ விட ஒரு எத்தனையோ கவிஞர்கள் நம்ம பார்த்துருக்கோம், பல கவிஞர்களை பார்த்துருக்கோம். கவிஞர் வாலியை பார்த்துருக்குறோம், அதே மாதிரி கண்ணதாசனை பார்த்துருக்குறோம். மிகப்பெரிய கவி அரசு உள்ள வந்து வைரமுத்து ஐயாவுடைய புதல்வர் தான் இந்த இடத்துல நிற்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆளுமை. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படிப்பட்ட ஆளுமையாக இருக்கக்கூடிய அந்த மாபெரும் மனிதருக்கு நாங்கள் போற்றுகின்ற என் அன்பு சகோதரருக்கு இது எதற்காக அப்படின்னா இந்த விழா ஆண்டு விழா மட்டுமல்ல, தமிழை யார் சொல்லி கொடுத்தானா எதுவுமே தெரியாது. ஆனால் தமிழுக்காக சொல்லிக்கக்கூடிய ஒரே ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்கி இந்த இடத்துல 13 ஆண்டுகள் ஒரு பயணம், ஒரு தவ பயணம், 13 ஆண்டுகளாக அந்த உருவாக்கிய அந்த தவ பயனுக்காக அந்த தம்பாவை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியேவும் நாங்கள் அவரை கௌரவிக்கணும், அதை போற்றணும். நம்ம எல்லாம் எழுந்து நின்று ஒரே ஒரு முறை அவருக்காக உற்சாகமாக வாழ்த்துக்கள். அத்தனை பெற்றோர்கள், நம்ம பெற்றோர்கள் அவரை பார்ப்பதற்காக நீங்கள் வந்திருக்கீங்க. கிவ் a great applause. என் தம்பி அபிநாத் அண்ட் என்டையர் டீம் ஜாயின் டுகெதர் நம்ம அவரை கௌரவிப்போம். அப்படியே நீங்கள் உட்காந்துடலாம். தேங்க்யூ ஸோ மச். அவரை கௌரவிக்கும் போது தம்பாவை வந்து அந்த மிகப்பெரிய அந்த அவருடைய கண்டுபிடிப்பை, அவருடைய ஆளுமையை, தமிழ் மண்ணுக்காக அவர் செய்யக்கூடிய தொண்டை தம்பாவை இந்த இடத்துல ரிலீஸ் பண்ணுறோம். அதை ரிலீஸ் பண்ணுவதற்கு என் அன்பு தம்பி, அதை வெளியிட என் அன்பு சகோதரர் மதன் கார்கே அவர்கள் கொடுக்க, அதை வெளியிடுவதற்காக என் அன்பு தம்பி அபிநாத்தை அழைக்கிறேன். உற்சாகமான கரகோஷத்தோடு. பொன்னாடை போர்த்துவதற்காக என் அன்பிற்குரிய சகோதரர் மதன் கார்கே அவர்களை நான் மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அவரை இணைந்து எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் அத்தனை பேரும் இணைஞ்சு என் தம்பிக்கு பொன்னாடை போர்த்து மாதிரி திருப்பா சார் எல்லாரும். ஒரு மிகப்பெரிய தலைவன், மிகப்பெரிய ஆளுமை. கங்க்ராச்சுலேஷன் தம்பி. அதே மாதிரி அவரை நாங்கள் இனி உங்கள் 2 போர்த்துறதுக்கு நாங்கள் வச்சுருக்கோம். நாங்கள் ஏன்னா எங்கள் ஆசிரியர்லாம் என்ன பண்ணாங்கன்னா, எல்லாருக்கும் எங்கள் டீச்சர்ஸ்க்கெல்லாம் வந்து என்ன ஆசைன்னா, எப்படிங்க மதுரையில் இப்படி வந்து ஒரு கவுன்சில் ஆஃப் ஒரு சர்டிஃபிகேட்டை சிஏஎஸ்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காரு, இது வரைக்கும் இந்தியாவில் யாரையுமே வாங்காத பண்ணியிருக்காரு. அதனால் ஆசிரியர் பெருமக்களாகிய நாங்கள் எங்களுடைய மதன் கார்கி சாருக்கு முன்னாடி நாங்கள் அபிநாத் சாரை நாங்கள் வந்து கௌரவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அத்தனை ஆசிரியர் பெருமக்களும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. உள்ள டீச்சர்ஸ் எல்லாருமே அப்படி உள்ளவாங்க. தம்பி அபி, நம்ம உள்ள நீங்கள் எல்லாருமே வந்து நீங்கள் அந்த சிஏஎஸ் வாங்கினதுக்கு நாங்கள் எங்கே வாழ்த்து சொல்கிறதுன்னு தெரியாது. அதை நாங்கள் வந்து எங்கள் டீச்சர்ஸ், த பிரின்சிபல் எல்லோரும் ஜாயின் டுகெதர், நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நீங்கள் இல்லை தம்பி இல்லை உங்களுக்கு மட்டும்தான் இது போடும். வாழ்த்துக்கள். கிவ் a great applause. அதை உருவாக்கிய இந்த இடத்துல சுஜாதா அவர்களை நான் மேடைக்கு வர சொல்கிறேன். இல்லை பிரின்சிபல் ஆஃப் குயின் மீரா, ப்ளீஸ் கம் டு டைரக்டர். வாங்க இந்த இடத்துல பிரதர், வாங்க வாங்க. இந்த இடத்துல வந்து அதை உருவாக்கிய அந்த பெருமைக்குரிய சுஜாதா அவர்களுக்கு
எங்கள் அன்பு சகோதரர் மதன் கார்கி அவர்கள் இந்த இடத்துல பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். மிகப்பெரிய சாதனை, அந்த சாதனை செய்திருக்கிற அந்த பெண்மணிக்கு இந்த இடத்துல என் அன்பு சகோதரர் மதன் கார்கி அவர்கள் அத்தனை ஆசிரியர் எங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் ஜாயின் டுகெதர் உங்களை செலிப்ரேட் பண்ணுறாங்க. எல்லா டீச்சரும் மதன் கார்கி சார். ஆனால் பிரதர் நீங்கள் தான் அதை பொன்னாடை போர்த்தணும். அவங்கள டீச்சர் ஒரு பக்கம் ஆசிரியர், ஒரு பக்கம் நாங்கள் எல்லாம் இருந்து எங்க ஒரு பயங்கர வைப்பு இருக்குமே குயின்மேராலந்து. இது சரியான தருணம். எல்லாரும் அவளோட தம்பான்னா என்ன அப்படின்னு பார்த்துருக்கிற சிறப்பு விருந்தினர் தம்பி ஒரு வார்த்தை பேசுறீங்க தம்பி. ஒரு நிமிடம் நம்மளை வாழ்த்துவார். மதன் கார்கி இது வரைக்கும் மதுரையில் பல பள்ளிகளுக்கு வந்திருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்கிற வேறு மாநிலங்களுக்கு பல பள்ளிகளுக்கு வந்திருக்காரு. தேனி மாவட்டத்தில் முத ஒரு பள்ளியோட ஆண்டு விழாவுக்கு வந்திருக்காருன்னா அது பிஆர் ஒரு பள்ளியோட ஆண்டு விழாவுக்கு தான் வந்திருக்காரு. மதன் கார்கி நிறையா உங்களுக்கு தெரியும், பாகுபலி படம் மூலமாக தெரியும், பாடல்கள் தெரியும், கவிஞர் வைரமுத்து ஐயா தெரியும். எனக்கும் மதனுக்கு உண்டான ஒரு உறவு வந்து என்னோடய ஆசான், நான் தந்தைக்கு நிகராக போற்றக்கூடியவர் கவிப்பேரஸ் வைரமுத்து ஐயா மூலமாக ஏற்பட்ட ஒரு உறவு. ஆனால் எனக்கு அவருக்கு ஒரு ஒற்றுமை என்னென்னா, நாளைய சமுதாயத்தோட தலைவர்கள், இன்றைய சமுதாயமான மாணவர்கள், அவங்களை எப்படி நாங்கள் முன்னெடுத்து செல்லணும், அது தமிழ் மொழியோடு எப்படி எடுத்து செல்லணும் அப்படின்ற ஒரு ஒற்றுமை தான் எனக்கும் மதனுக்கும் வந்து ஒரு 15 வருஷ காலமான ஒரு பயணமாக வந்து இருக்குது. எனக்கும் செந்துரான் அண்ணன், திருப்பா அண்ணன், திருநா அண்ணன், அக்காவங்க, அம்மா எல்லாத்துக்குண்டான ஒரு உறவு எப்படி அப்படின்னா தமிழ்ன்ற ஒரு மொழினால் ஏற்பட்ட ஒரு உறவு தான். இப்போ அது இங்கே நான் பார்த்தேன். இப்போ அது நாட்டாமல் பண்ண குழந்தைங்களையும் நான் பார்த்தேன். இப்போ அது நாட்டாமல் தீர்ப்பு சொல்லும் போது அப்பா பற்றி சொல்லும் போது அம்மாவை பார்க்குறாரு, அம்மா பற்றி சொல்லும் போது அப்பாவை பார்க்குறாரு. இப்போ அது ஸோ அருமையாக வந்து ஒரு நாட்டாமல் ஒரு ஸ்கிட்டை வந்து பண்ண அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கைத்தட்டலாம். நம்ம எங்கேயோ இருக்கிற திரையில் இருக்கிற ஒரு நடிகர் பேர் சொல்ல விரும்பலை, அந்த நடிகர்களுக்கெல்லாம் வந்து கைத்தட்டும் போது இன்றைக்கி இந்த மேடையில் நம்பிக்கையோட, தன்னம்பிக்கையோட, பெருமையோடு செயல்பட்ட அந்த குழந்தைங்களுக்கு, நம்ம குழந்தைங்களுக்கு கைத்தட்டலாம் வேறு யாருங்க கைத்தட்டுவாங்க? இப்போ அது அவங்க ஒரு சிஸ்டமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்க, மைக்கு முன்னாடி வச்சு அவங்க கைத்தட்டுறாங்க. நீங்கள் எல்லாம் கைத்தட்டுற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்குறதுக்காண்டி ஒரு பண்ணுறாங்க. இப்போ அது எவ்வளோலாம் வந்து பண்ண வேண்டியது இருக்குது பாருங்கள், குழந்தைங்களை உற்சாகப்படுத்துறதுக்காண்டி தான். இப்போ அது 2 விஷயம் தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ அது தோல்வி யாருமே தோக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ அது என்னையை பொறுத்த வரைக்கும் தோக்கணும்னு நான் சொல்லுவேன். இப்போ அது ஏன்னா இங்கே இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, மதனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், உலகத்தில் இருக்கிற இன்றைக்கி நம்பர் 1 இருக்கிற பணக்காரர் இருக்கட்டும், யூஎஸோட பிரசிடெண்ட்டாக இருக்கணும், தோல்வியை பார்க்காதவங்க கிடையாது. சொல்லுவாங்க, டோன்ட் ஆல்வேஸ் கம் வித் அ வின்னிங் மைண்ட், ட்ரெயின் யுவர் மைண்ட் டு அக்செப்ட் ஃபெயிலியர். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னோம்னா, தோல்வியை நீ வாங்குவன் நீ நம்பு, ஆனால் அதுலேருந்து மீண்டு எடுக்கணும், ரெசிலியன்ஸ்னு சொல்லுவாங்க. அது மீண்டடிச்சு வரும்போது தான் நீ வின்னிங்கை வந்து பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. இப்போ எப்போவுமே எல்லோரும் ஜெயிச்சிட முடியாது, எப்போவுமே எல்லாமே தோற்ற முடியாது. இந்த யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு குழந்தை தோல்வி அடைஞ்சால் அதுதான் முடிவு அப்படின்றது கிடையாது. இப்போ அது இன்னொன்று, இந்த தோல்வியை கையாளக்கூடிய சக்தி நிறைய சிலபஸ் இருக்குது. ஐபி இருக்குது, ஐஜிசிஐசி இருக்குது, ஐசிஐசி இருக்குது, சிபிஎஸ்சி இருக்குது, ஸ்டேட் போர்டு இருக்குது, மெட்ரிகுலேஷன் இருக்குது, ஆங்கிலோ இந்தியன், நிறைய சிலபஸ் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு சிலபஸ் மட்டும்தான் இந்த தோல்வியை கையாளக்கூடிய சக்தியை சொல்லிக் கொடுக்கும். அதுதான் இந்த மைதானம். ஒரு நாளைக்கு வந்து 8 மணி நேரம் ஒரு குழந்தை வந்துட்டு படிக்குதுன்னா, 1 மணி நேரம் அந்த குழந்தை அந்த மைதானத்தில் விளாண்டுச்சுன்னா தோல்வியை கையாளக்கூடிய சக்தி அந்த குழந்தைக்கு வந்து கிடைக்கும். இருப்பது கிரவுண்டில் வேணான்னு சொல்லி கிரவுண்டை ஃபுல்லாக கிளாஸ் ரூம் ஆக்கிறனால தான் பல குழந்தைங்கள் வந்து தோல்வி அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியாமல் ஒரு விஷயத்தை நான் இந்த மேடையில் கண்டிப்பாக பதிவு பண்ண நினைக்கிறேன். என்பது ஒவ்வொரு 42 மணி நேரத்துக்கும் ஒரு குழந்தை தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்குது. ப்ரெஷர் 48 நிமிஷம் ஒரு குழந்தை அந்த மைதானத்தில் விளையாண்டுச்சுன்னா 42 மணிக்கு ஒரு குழந்தை வந்து சாகாது, தற்கொலை பண்ணிக்கிறாதுன்னு எங்களோட ஆணித்தனமான ஒரு நம்பிக்கை. அது அந்த நம்பிக்கை உண்மைன்னு பேரண்ட்ஸ் நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கைத்தட்டி என்னோடய விஷயத்தை வந்து நீங்கள் ஆமான்னு நீங்கள் வந்து சொல்லலாம். அது மும்மொழிக்கு நாங்கள் எதிரானவங்க கிடையாது, தமிழ் மொழி வேணான்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் எதிரானவங்க. இப்போ அது டாக்டர் இன்ஜினியருக்கு நாங்கள் எதிரானவங்க கிடையாது, டாக்டர் இன்ஜினியர் மட்டும் படித்தா மட்டும்தான் வாழ முடியும்னு சொல்கிறவங்களுக்கு எதிரானவங்க. இப்போ அது எல்லா துறையும் இருக்குது. ஒவ்வொரு குழந்தையும் பிறவியிலே ஒரு யூனிக்னஸ் இருக்குது. அந்த திறமையை கொண்டு வரதான் ஒரு பள்ளியோட கடமையை தவிர நம்மளோட கனவை திணிக்கிறதோ ஒரு பள்ளியோட கடமை கிடையாது. நீங்களும் ஸ்கூலும் டீச்சர்ஸும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் அந்த குழந்தை ஜெயிக்கும். இங்கே பள்ளியோட கரஸ்பாண்டர் செந்துரான் அவர் வந்து
சொல்லியிருக்காரு அப்படின்னோம்னா இன்னும் ஒரு 5 ஆண்டு காலத்தில் வந்துட்டு இந்த பள்ளியில் படித்து கொண்டு வெளியில் போன அலுமினிஸ் மட்டும்தான் இந்த பள்ளிக்கு வந்து ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வருவாங்கன்னு பெரிய நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. மதன் கார்கி நிறையா பேசலாம். ஒன்று தான் சொல்லுவேன், இந்த தம்பான ஒரு தமிழ் லேப், இங்கிலீஷ் லேப் பணம் சம்பாதிக்கலாம், கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் லேப் பணம் சம்பாதிக்கலாம். தமிழ் லேப் யார் பணம் சம்பாதிக்க முடியும்? தமிழ் லேப் தமிழ் சமுதாயத்துக்கு, நம்ம மொழிக்கு, நம்ம இனத்துக்கு அவர் கொடுத்துருக்காரு. ஒரு நாளைக்கு அவர் காலையில் 8 மணிலேருந்து அதிகாலை 2 மணி வரைக்கும் ஏறத்தாழ ஒரு ஆண்டு காலம் வேலை பார்த்து வெளிவந்த இந்த லேப் தான் இந்த தமிழ் தம்பான்ற லேப். அவர் படித்தது அண்ணா யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர். அவர் வேலை பார்த்துட்டு ஆஸ்திரேலியாவில். நான் என்ன சொல்கிறேன்னா, பேரண்ட்ஸ் எங்கேனாலும் போகலாம், எந்த பதவிக்குனாலும் போகலாம், எந்த நாட்டுக்குனாலும் போகலாம், நம்ம தமிழோட நம்ம கலாச்சாரத்தோடு போகணும், அதை மறந்துடாதீங்க மட்டும்தான் சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். தனித்துவமான வார்த்தைகள் அண்ணா, உங்கள் வார்த்தைகளுக்கு நன்றி. ரொம்ப அருமையாக, ரொம்ப எளிமையாக, அருமையாக சொன்ன அன்பு தம்பிக்கு ஆணித்தனமாக எடுத்து சொல்லியிருக்காரு. ஒரு உற்சாகமான உங்களுடைய கைத்தட்டு. அதனால தான் அவர் தனித்துவமாகவே எப்பயும் இருக்கிறாரு. நம்மெல்லாம் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற அந்த அன்பு தலைவன் மீண்டும் உங்களுடைய பலத்த கரகோஷத்தோடு அவரை நாங்கள் மேடைக்கு அழைக்கிறோம். இனி உற்சாகமான கரகோஷத்தோடு. நாம் யாரை இவ்வளவு சிறப்பாக மேடைக்கு அழைக்கின்றோம் என்று தெரிகிறதா? இவர் பாட்டை கேட்கும் நேரமெல்லாம் குதூகலம். இதை கேட்டுப்பார் என கூறும் உனக்கென ஓர்க்களம். இது உறவா, உழைப்பா, உயர்வா, உச்சமா, உண்மையா என பார்த்தால் நீர் ஓர் மிகப்பெரிய உன்னதம். ஏனெனில் உன் பாடல் கேட்டு ஆடுகிறதே அத்தனை பாதம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். பாடலின் ஆக்கம் கூடம் அதே விதம். எங்களுக்காக ஓரிரு வார்த்தைகள் பேசினால் மனமடையுமே சம்மதம். ஆம், மனமடையுமே சந்தோஷம். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ரொம்ப ஒரு அழகான ஒரு மாலை. பத்மராமசாமி பள்ளியோட நிறுவனர், பள்ளியோட தாளாளர், தலைவர், முதல்வர் திருச்செந்தூரன் அவர்கள், என்னோட அருமை நண்பர் அபிநாத் அவர்கள், இவங்க எல்லாரோட முன்னிலையில் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் உங்கள் எல்லாருக்கூடையும் பேசுகிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மகிழ்ச்சிக்கு நிறைய காரணம். இன்றைக்கி முதல் காரணம் வந்து முதல்லேருந்து ஆரம்பிக்கிறேன். மாணவர்களோட அந்த நடனம், நாடகம் ஒவ்வொன்றும் பார்க்கும்போது அவங்க எவ்வளோ ஒரு உற்சாகத்தோட, எவ்வளோ வந்து ஒரு எஃபர்ட் போட்டு இதை வந்து பண்ணியிருக்காங்கன்னும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அவங்க நல்ல தமிழ் பாடல்கள் எடுத்து பாடிட்டு எல்லாரையும் பாட வச்சு ஒவ்வொன்றுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு வந்து திருச்செந்தூரன் அவர்கள் வந்து என்னை கூப்பிட்டாங்க. எப்படி கூப்பிட்டாங்கன்னா, நான் வந்து எந்த தமிழுக்காக என்ன பண்ணாலும், இன்னும் சின்ன நூல்கள் பண்ணாலும், ஒரு ஒர்க் புக் மாதிரி பண்ணாலோ, இல்லை வந்து ஒரு இந்த தமிழ் ஆய்வகம் நான் பண்ணாலோ, நான் முதல்ல கொண்டு போய் அதை வந்து ஒரு சோதனை செய்கிற இடம் வந்து குவீன் மீரா பள்ளியில் தான் எப்போவுமே எடுத்துகிட்டு போவேன். அபிநாத் வந்து எப்போவுமே ரொம்ப வந்து என்கரேஜ் பண்ணுவார். அவர் மட்டும் இல்லை, அவருடைய ஆசிரியர்கள், தமிழ் ஆசிரியர்கள் எல்லாருமே வந்து அதை பார்த்துட்டு அவங்களோட கருத்தை சொல்லுவாங்க. அதை வச்சு அதெல்லாம் திருத்துவோம். அப்புறம் எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போவோம். திருச்செந்தூரன் அவர்கள் வந்து என்னை வந்து அபிநாத் அவர்களோட பள்ளியில் பார்த்துட்டு, இது கண்டிப்பாக நம்ம பத்மராமசாமி பள்ளிக்கு கண்டிப்பாக அதை வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. தமிழ்நாட்டில் இந்த தம்பா ஆய்வகம் தொடங்குகிற முதல் மெட்ரிகுலேஷன் பள்ளி வந்து பத்மராமசாமி பள்ளி. அபிநாத் அவர்கள் பற்றி நான் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா வந்து இந்த பையன் மாதிரி தான் நீ வளரணும் அப்படின்னு சொல்லி காட்டி வளர்த்தது வந்து வருதான். ஒரு செயல் நான் சொன்னேன்னா இந்த பையன் வந்து அப்படி முடிச்சுட்டு வருவாப்பில். அது முடிக்கிறதுக்கு முன்னாடி அத்தனை அப்டேட், முடித்ததுக்கப்புறம் அத்தனை அப்டேட், அதோட ஃபீட்பேக் அப்புறம் அப்டேட். நான் வந்து உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு வேலை சொன்னேன்னா அது மாதிரி முடிச்சுட்டு வரணும்னு சொல்லிட்டு எனக்கு எப்போவுமே ஒரு உதாரணமாக சொல்லுவார். திருச்செந்தூரன் அவர்கள் வந்து அப்துல் கலாம் அவர்களோட கனவை வந்து அவர் விட்டுட்டு போன பிறகும் எல்லா பள்ளிகளுக்கும் எடுத்துக்கிட்டு போயிட்டு, கல்லூரிகளுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கனவை வந்து அப்படியே நீட்டிக்கிட்டு இருக்காரு, மாணவர்களுக்கு கொடுத்துட்ருக்காரு. இது ரொம்ப அழகான பணி அவர் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த பணி.
இந்த பள்ளிக்கு வந்ததில் நிறைய காரணங்கள் இருக்குது. எனக்கு மகிழ்ச்சி. எனக்கு போன ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நான் வந்தப்போ, ஒரு மாதத்துக்கு முன்னாடி இங்கே வந்தப்போ ஆசிரியர்கள் எல்லாம் அவங்களோட வீட்டில் இருந்து சமைச்சு எடுத்துக்கிட்டு வந்துட்டு அவங்களோட அந்த விருந்தோம்பல் ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்துச்சு. ஒருத்தரும் இந்த தம்பா ஆய்வகத்தை பற்றி நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் நிறைய பள்ளிகளுக்கு போகும்போது எல்லாரும் கேட்குற முதல் கேள்வி, ஏன் தமிழுக்கு பண்ணுறீங்க, வேறு ஏதாவது பண்ண வேண்டியதானே, தமிழ் படித்து என்ன ஆக போகுது, இன்ஜினியரிங் படித்தாங்கன்னா, மெடிசன் படித்தாங்கன்னா, இல்லை சயின்ஸ் கெமிஸ்ட்ரி படித்தா அவங்களுக்கு நிறைய காரணம் இருக்குன்ட்டு. எனக்கு முதல் வாட்டி அந்த கேள்வி நான் கேட்டப்போ நான் வீட்டுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு சோர்வாயிடுச்சு. ஏன்னா ஒரு 13 ஆண்டுகளாக இதுக்காக வேலை பார்த்துட்ருக்கோம். சில பள்ளிகள் போகும்போது நான் சொல்கிறது சென்னையில் இருக்கிற சில பள்ளிகள், அந்த பள்ளிகளில் இருக்கிற அந்த ஆசிரியர்கள் அவங்க கேட்குற கேள்விகள், இது பெற்றோர்கள் கேட்குற கேள்வி. நாங்கள் என்ன எதோ சொல்லி பார்த்தாலும் இத்தனை ஆண்டு பழமையான மொழி அப்படின்னா அதனால் என்ன, இவ்வளவு இலக்கியங்கள் இருக்குது, ஆழமான இலக்கியங்கள் இருக்குது இந்த மொழியில் அப்படின்னா அதனால் என்ன, இதெல்லாம் கேட்கும்போது தான் என்ன தோணுச்சுன்னா, தமிழை மாணவர்கள் படிக்கிறதுக்கான காரணம் கடந்த காலத்தில் இருக்கக்கூடாது, அது எதிர்காலத்தில் கொண்டு போய் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தோம். அந்த முடிவோட ஒரு ஆரம்ப புள்ளி தான் இந்த தம்பா தமிழ் ஆய்வகம். இன்னைக்கு அபிநாத் அவர்கள் பேசும்போது, செந்தூரன் அவர்கள் பேசும்போது அவங்க சொன்னாங்க, வெறும் ஒரு மருத்துவம் பொறியியல் தாண்டி வேறு எதுவுமே இல்லைன்னு சொன்னால் அதை நாங்கள் மறுப்போம்னு சொல்லிட்டு. தமிழில் எத்தனை துறைகள் இருக்குது, தமிழில் ஒரு 150க்கு மேலே வேலை வாய்ப்புகள் இருக்குது தமிழ் மட்டும் படித்து. இந்த பட்டியல் எடுத்தோம் என்னென்ன வேலைகள் இருக்குது. அதில் நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா, அதில் சில துறைகளில் அந்த துறைகளில் இருக்கிறவங்க ஒரு மருத்துவரை விட பொறியாளரை விட அதிகமாக சம்பாதிக்க முடியும், வெறும் தமிழ் மட்டும் படித்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி புது புது துறைகள் வந்துக்கிட்டே இருக்குது. விளையாட்டு வர்ணனைன்ற ஒரு புது துறை ஒன்று வந்திருக்கு. அந்த துறைக்கு ESPN, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ், இது மாதிரி ஜியோ ஸ்போர்ட்ஸ், இது மாதிரி ஒவ்வொரு இந்த சேனலுக்கும் தமிழில் வர்ணனை செய்கிறதுக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க, வானொலிக்கு தேவைப்படுறாங்க. இதுக்கு எப்படி படிக்கிறது, அந்த விளையாட்டையும் தமிழையும் எப்படி கற்றுக்கிறது. நிறைய பேர் பாடல்கள் கேட்டிருப்பீங்க. ஸ்ரேயா கோஷல் பாடுவாங்க, சுனிதி சௌஹான் பாடுவாங்க, ஜாவேத் அலி இங்கே பாடுவார். அவங்க பாடும்போது அவங்களுக்கு அந்த தமிழை எப்படி உச்சரிக்கணும்னு சொல்லி கொடுக்கறது ஒரு துறை. மீரான்னு சொல்லிட்டு மும்பையில் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு பாடகர் வரும்போதும் அவங்களுக்கு அவங்க தமிழ் உச்சரிப்பு சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்களோட வேலை அது மட்டும் தான். ஒரு நாளைக்கு ஒரு 5லேருந்து 6 பாடல்கள் பண்ணுவாங்க. ஒரு பாட்டுக்கு அவங்க 20,000லேருந்து 30,000 வரைக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அவங்க அது ஒரு துறை. அந்த துறைக்கு எப்படி பயிற்சி எடுத்துக்கணும். இது மாதிரி தமிழ் மட்டும் படித்து ஒரு 150க்கு மேற்பட்ட துறைகள் இருக்குது. தமிழ் ஆசிரியர் ஆகலாம், எங்கே ஆகலாம், எங்கேனாலும் ஆகலாம், அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல ஆகலாம். இங்கே ஆண்டிப்பட்டியில் ஆகலாம், மதுரையில் ஆகலாம், சென்னையில் ஆகலாம், சிங்கப்பூரில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ்லேயும் பள்ளிகள்லேயும் போய் தமிழ் சொல்லிக் கொடுக்கலாம். யூஎஸில் ஹார்வர்டில் சேர் இருக்குது ப்ரொஃபஸர்ஷிப்புக்கு. அங்கே போயிட்டு தமிழ்நாடு அரசு தமிழ் சொல்லிக் கொடுக்கறதுக்கான இடங்களை உலகமெல்லாம் நிறுவிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த எல்லா இடங்கள்லையும் தமிழ் சொல்லிக் கொடுக்க ஆசிரியர்கள் தேவைப்படுறாங்க. தமிழ் மட்டும் படிக்கிறது மூலமாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஒரு பொறியியல் மூலமாக போகிறதோடையோ ஒரு மருத்துவம் சார்ந்து போகிற மாதிரியோ தமிழும் ஒரு துறை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கணும். இந்த தம்பா தமிழ் ஆய்வகத்தை பற்றி நான் ரொம்ப நீளமாக எவ்வளவு நேரம்னாலும் பேசலாம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் கொண்டாட வந்திருக்கீங்க ஆண்டு விழாவை. அதனால் நான் ரொம்ப சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். இந்த தம்பா ஆய்வகத்தில் நிறைய நூல்கள் இருக்குது. அந்த நூல்கள் ஒவ்வொரு நூலும் ஒரு விளையாட்டு. நிறைய பாடல்கள் இருக்குது. ஒரு 1600 நூல்கள் இருக்குது. 350 பாடல்கள் இருக்குது. இந்த குழந்தைகள் இந்த பாடல்கள் கேட்கும்போது அந்த பாடலோட விளையாட போகிறாங்க. அந்த நூல்கள் படிக்கும்போது அந்த நூல்களோட விளையாட போகிறாங்க. நூல்கள் ரொம்ப பெரிய பெரிய நூல்கள் இல்லை, 8 பக்கம் 10 பக்கம். அந்த ஒவ்வொரு நூலும் என்ன இருக்குன்னா, தமிழ் பற்றி இருக்குது, மின்னணு அறிவியல் இருக்குது, செயற்கை நுண்ணறிவு இருக்குது, குவாண்டம் கம்ப்யூட்டிங் பற்றி புக்ஸ் இருக்குது, எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் பற்றி இருக்குது. எப்படி ஒரு குழந்தையோட மனநிலை இன்னொரு குழந்தை புரிஞ்சிக்க முடியும்னு ரொம்ப அந்த குழந்தைகளோட மொழியில் சொல்லி கொடுக்குறோம். இது மாதிரி தமிழ் இலக்கணம், தமிழ் இலக்கியம், இது எல்லாம் பாடல்களாக விளையாட்டாக தமிழோட விளையாட போகிறாங்க. அவங்க ஒரு 50க்கு மேற்பட்ட விளையாட்டு இருக்குது. தமிழ் பிழை இல்லாமல் எப்படி தமிழ் எழுதுறது, பிழை இல்லாமல் எப்படி தமிழை தட்டச்சு பண்ணுறது. ஸோ அவங்களுக்கு டைப்பிங்கான ட்ரைனிங் அதில் இருக்குது. அவங்களுக்கு சொல்லாற்றல், அவங்களோட சொல்லாற்றலை வளர்க்குறதுக்கான கருவிகள் இருக்குது. ஒலியோடைன்னு சொல்லிட்டு ஒரு பாட்காஸ்ட் சீரீஸ் இருக்குது. அந்த பாட்காஸ்ட் சீரீஸில் மாடர்ன் சயின்ஸ்லேருந்து பழைய தமிழ் வரைக்கும் எல்லாத்த பற்றியும் தமிழில் சொல்லிக் கொடுக்குறோம். இது ஒரு புது ஒரு உலகத்தை உருவாக்கும்னு நான் நம்புகிறேன்.
இன்றைக்கி வந்து அபிநாத் அவர்களும் இந்த நாடகத்தை ரொம்ப பாராட்டினார். அந்த நாடகம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க, அந்த மாணவர்கள் நடித்தது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் அந்த நடிப்புக்கும் பின்னாடி, அந்த கருத்துக்கெல்லாம் பின்னாடி ஒரு சின்ன வலி எனக்குள்ளே இருந்துச்சு அந்த நாடகத்தை பார்க்கும்போது. அந்த நாடகத்தோட ஒரு கரு, அம்மா வந்து அன்பு, அப்பா வந்து அறிவு, பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிரிக்கிறது வந்து எனக்கு ஒரு வலியை கொடுத்துச்சு. அது மாதிரியான பார்வை இன்னும் நம்ம சமூகத்தில் இருக்குது அப்படின்றது. இன்றைக்கி அம்மாக்கள் அப்பாக்களை விட ரொம்ப அறிவோடு இருக்காங்க, பெரிய அறிவோடு இருக்காங்க. அவங்க தான் அந்த அறிவை வந்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நிறைய அம்மாக்களை விட ரொம்ப நல்லா சமைக்கிற அப்பாக்கள் இருக்காங்க. அதனால் ஒரு பால் வச்சு இந்த பாலுக்கு இதுதான், இந்த பாலுக்கு இதுதான்றதை பகுக்காமல் எல்லாத்தையும் வந்து ஒன்றா பார்க்குற அந்த ஒரு பார்வையை வந்து நம்ம மாணவர்களுக்கு வந்து அவங்களோட எல்கேஜி யூகேஜிலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். அவங்களுக்கு வந்து அந்த தாண்டி மாணவர்களுக்கு நான் வந்து இந்த ஆய்வகம் நிறைய சொல்லிக் கொடுக்க போது, இது கூட உங்கள் கூட நிறைய பயணம் செய்ய போகிறோம், நிறைய நம்ம விளையாட போகிறோம், விளையாட்டு மூலமாக தமிழ் கற்றுக்க போகிறோம், தமிழ் மூலமாக இந்த உலகத்தை மாற்ற போகிறோம். உங்களோட சிந்தனைகள், உங்களோட ஆராய்ச்சி, உங்களோட இது மூலமாக இந்த நாம் வந்து ரொம்ப எப்பவுமே சின்ன சின்ன வட்டங்கள் போட்டுட்ருக்கோம். நம்ம வந்து ஒரு ஆண் பெண்ற வட்டம், ஒரு சின்ன ஜாதின்ற வட்டம், மதம்ன்ற வட்டம், நம்மளோட எல்லைப்பகுதி, மாவட்டம், நாடு, மாநிலம்ன்ற மாதிரி சின்ன சின்ன வட்டங்கள் போட்டுட்ருக்கோம். நம்ம வந்து நம்மளோட மாணவர்கள் வந்து இந்த உலகத்தோட மாணவர்களாக மாற்றணும். இந்த உலகத்தை மாற்ற சக்தி படைத்த தலைவர்களாக செந்தூரன் அவர்கள் சொன்ன மாதிரி அந்த ஆற்றலை அவங்களுக்கு கொண்டு வரணும். எந்த பிரிவினைகள் எல்லாத்தையும் தாண்டி பார்க்க வைக்கணும். எல்லா பிரிவினைகளும் அரசியலுக்காக உருவாக்கப்பட்ட பிரிவினைகள். அந்த பிரிவினைகளை தாண்டி இந்த உலகத்தை பார்க்க நம்ம மாணவர்களுக்கு வந்து இங்கேருந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கணும். தமிழோட மாணவர்கள் வந்து சிந்திக்க ஆரம்பித்து உலகத்தை மாற்றுறதுக்கான ஒரு பெரிய தலைவர்கள் இந்த பள்ளியிலேருந்து உருவாவாங்கன்றது என்னுடைய நம்பிக்கை. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்காக இந்த பள்ளியோட நிர்வாகத்துக்கும் பள்ளி ஆசிரியர்களுக்கும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி ஒரே ஒரு நாள் மட்டும் மாணவர்கள்கிட்ட வந்து நான் பள்ளி அப்படின்னா கேட்கும்போது மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் உச்சரிச்சிங்கன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். பள்ளினா மகிழ்ச்சி. நன்றி. பால் பகுப்பு இல்லாத உன் வார்த்தை வார்ப்பானது, மொழியின் கண்ணனா இல்லை. கை கொடுக்கிறது எனக்கு மகிழ்ச்சி. இவ்வளவு மகிழ்ச்சியாக, இவ்வளவு ஆனந்தமாக, இவ்வளோ ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கோம். உற்சாகமாக எவ்வளவு ஒரு உலகம் முழுவதும் போயிட்டு வந்து இவ்வளோ எளிமையான ஒரு அன்பு தலைவரை பார்க்கறதுல, சிறப்பு விருந்தினரை பார்க்கல மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த விழா மேடைக்கு இந்த இடத்துல ஒரு இன்ஜினியர் சார், அங்கனன் சார் அவர்களை மேடை கிடைக்கிறோம். ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டிடமாக வரணும் அப்படின்னு. அண்ணா ஒரே ஒரு நிமிஷம் நீங்கள் மேடைக்கு வரணும், உங்களை வாழ்த்துவதற்காக காத்திருக்கிறோம். அதுக்கு முன்னாடி அண்ணா மேடைக்கு வாங்க. இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த உள்ள வந்து ஒரு போட்டித் தேர்வு, அதை வழிநடத்தக்கூடிய ஆற்றல், அதை யார் மென்டார்ஷிப், யாருடைய வழியில் நடக்க போகுது அப்படின்னா என் அன்பிற்குரிய தம்பி டாக்டர் ஆர் திருநாவுக்கரசு டிஐஜி என்ற அன்பு சகோதரர் தான் அதை மே மாதத்துலேருந்து நான் வழி நடத்திட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவருக்கும் இந்த நல்ல நேரத்தில் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அங்கே உள்ளம் அங்கே உடல் இருக்குது, உள்ளமெல்லாம் இங்கே இருக்குது. அந்த தம்பிக்கும் வாழ்த்துக்கள். இந்த இடத்துல வந்திருக்கிற மாணவர்களை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பிஆர் மாணவர்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உற்சாகமாக ஒரு கைத்தட்டி போப்பா. ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த ப்ரோக்ராம் எல்லாமே பண்ணவதான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். அங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? அங்கே உட்காந்துருக்கீங்களா? அங்கே சவுண்டை காணுமே, இங்கே முன்னாடி சவுண்டை காணுமே. எங்க இப்போ பார்க்கலாமா உங்க சவுண்டை? பள்ளினா மகிழ்ச்சியா ஜாலியான்னு சொல்றது இல்லாமல் தெரியாமல் இருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். ரெண்டுமே ஒன்று தான். இந்த இடத்துல என் அன்பு சகோதரர் சார், இவர் வந்து பெரிய இடத்துக்கெல்லாம் போயிட்டு ஒரு மிகப்பெரிய கட்டிட கலைஞர். அந்த கலைஞரை நீங்கள் வாழ்த்த வேண்டும், இந்த கலைஞர் வாழ்த்த வேண்டும். அதற்கு பொன்னாடை போர்த்து கௌரவிக்குமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பிற்குரிய பெற்றோர்களே, இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் ட்ரையல் தான். இப்போ தான் மெயின் பிக்சரே வரப்போகுது.
அடுத்து நீங்கள் 40 நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா அனல் பறக்கக்கூடிய அந்த கலையை நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த அத்தனை நடன கலைஞர்களுக்கும் என்னுடைய மாணவ கண்மணிகளுக்கும் உங்களுடைய உற்சாகமான கரகோஷத்தின் மூலமாக என்னுடைய வாழ்த்துக்கள். 40 நிமிஷம் அனல் பறக்க அப்படி போகும். உங்களுடைய கைத்தட்டல் மட்டும்தான் அவர்களுடைய உழைப்புக்கு சான்று. வாழ்த்துக்கள். இந்த மேடையில் வந்து எங்களை எல்லாம் கௌரவித்த என் அன்பு சகோதரர் மதன் கார்த்தி அவர்களுக்கு மீண்டும் உங்களுடைய உற்சாகமான கரகோஷத்தின் மூலமாக எங்களுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்கிறேன். தம்பி, எப்பயுமே இதயத்தில் இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். அத்தனை ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. Singing a song,
performance. Thank you so much for your wonderful performance. Raw passion and infectious rhythm.
பார்த்தது கிடையாது. சாயிர பொழுதும் வேல் மார்பல இருக்கும். என்ன எதிரி வாழும் எங்க முதுக பார்த்தது கிடையாது. 1000 கை உன்னை சரிக்கும். உன் மனசை தூக்கி நிறுத்து. உன்னை வீசிட பார்க்கிற எவனோ எட்டு கிழந்தோ வழியை கொடுத்து ஆட்டோடா சாட்டையிடா கோட்டையிடா plata, plomo, plata, plomo. Yo soy Pablo Emilio Escobar Gaviria. Plata, 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 plomo, plomo, plomo. Plata, 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 plomo, plomo, plomo. Plata, 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 plomo, plomo, plomo. Yo soy Pablo Emilio Escobar Gaviria. மழையே எங்கே இருந்தாய் நீ எங்கிருந்து
காதல் மழைய எங்கே இருந்தாய் நீ எங்கிருந்து இங்கே விழுந்தாய் இன்றே நீ மண்ணுக்கு வந்த நாள் இந்த உனது நம் பூமிக்கு வந்த நாள் நீ வரும்போது Wonderful, mind-blowing. சொல் அவரிடம் நான் படித்த வந்தால் வாசல் தேடி வந்தது வந்த காலம்தான் ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ நாட்டு வெங்கதாம் ஒத்துக்கோ அந்நாட்டு ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வெங்கதாம் ஒத்துக்கோ ஒத்துக்கோ காட்டோரம் மேயும் குறும்பாடு அத போட்டாதான் நமக்கு சாப்பாடு ஆனா காட்டோரம் மேயும் குறும்பாடு அத போட்டாதான் நமக்கு சாப்பாடு சிறுமா சிறுமே சிறுமா சிறுமே அந்நாட்டு ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வெங்கதாம் ஒத்துக்கோ அண்ணாட்டு ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வெங்கதா ஒத்துக்கோ ஒத்துக்கோ நீ பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம் அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி இனிவோம் பேர சொல்லு பட்டி ரொட்டி புகழச்சேரு வளர்ந்து நாட்டுக்கு பெருமை தேடு நாலு பேருக்கு நன்மை செய்த கொண்டாடுவார் பண்பாடுவார் என்னாலும் உழைச்சதுக்கு பொன்னாக பலனருக்கு ஊரோடு சேர்ந்து வாழுங்க அம்மன் அருள் சேரும் தின நம்ம துணையாகும் பாடலாம் பாடலாம் கொண்டாடலாம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே பொதுவாக எம் மனசு தங்கும் ஒரு போட்டின்னு வந்துருந்தா சிங்கம் உண்மையே சொல்வேன் நல்லதே செய்வேன் வெற்றி மேல் வெற்றி வரும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. அவர் சின்ன பிள்ளையில் இருக்கும் பொழுது வரைஞ்சிருக்கிறாரு. அந்த பெற்றோர்களை வர சொல்கிறேன் நான்.
அவருக்காக நம்ம மதன் கார்கி சாருக்காக வந்து அவர் குட்டி குழந்தையா இந்த குழந்தைகளெல்லாம் பார்க்கணுன்றதுக்காக பண்ணியிருக்கிறாரு. உங்களுடைய உற்சாகமான கரகோஷத்தின் மூலமாக என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த குழந்தை எழுதி வச்சிங்க, இந்த தடவை ரிசல்ட் வந்த உடனே மேடையில் இந்த குழந்தை பேசும். அப்படிப்பட்ட ஒரு குழந்தை தான். கண்டிப்பாக தைரியமாக அந்த ஒரே ஒரு நிமிஷம் கவிதை மட்டுமா, அவர் பல இடங்களில் இருக்கிறாரு. இவ்வளோ பெரிய கவிதை எழுதியிருக்கீங்க, நீங்கள் போய் படித்தாருமா? இதை கவிதை கொடுத்தா போதும்ல? ஓகே, ஆரம்பிக்க. சரிகம பதனி இசையின் ஸ்வரங்கள் 2009 ஓடோடி போறேன் என்ற வரிகளால் புத்துயிர் பெற்றதே. அதிலிருந்தா? இல்லை, 1980 பிறந்த 13,09,000 குழந்தைகளில் நீ மட்டும் தமிழுக்காக தனித்துவமாக உயர்ந்து நிற்கிறாயே, அதிலிருந்தா? இல்லை, ஐயா வைரமுத்துவின் வைரமாகவே இரண்டும் தோன்றுவதால் அங்கிருந்தும் வேண்டாம். அறிவு வைரமாக நீ மின்னத் தொடங்கிய போதே ஆரம்பிக்கலாம், அதுதான் சரி. கணினியை காதலித்தாலும் தமிழ் அன்னையை மறவாமல், கலையையும் அறிவையும் ஒன்றிணைத்தாய் சிதறாமல். உன் அறிவியலின் பசி ஆஸ்திரேலியா மண் வரை சென்றாலும் ருசி பார்த்ததை உன் அறிவோடு பரிமாறினாய் தமிழகம் வந்ததும். நந்தினி அத்தையுடன் சேர்ந்து ஹைக்கூவாக உனது மூத்த குழந்தையை நான் அறிவேன். கார்கி ஃபவுண்டேஷன் உங்களின் 2ஆம் குழந்தையோ? சரிகம பதனி இசையை வாழ வைக்குமா? தெரியாது. காரிஃபோ தமிழையும் தமிழ் மக்களையும் வாழ வைக்கும், உறுதியாக கூறுவேன். உங்கள் எழுத்துக்கள் போல், உங்கள் சிந்தனையை போல், உங்கள் செயலின் வடிவம் போல் காரிஃபோவில் இணைந்து மாற்றம் செய்வோம் நாங்கள். வாருங்கள் எங்கள் கார்கி மாமாவே, என் போன்ற குழந்தைகள் மூலம் வருங்கால உலகில் ஆதி தமிழ் தாயை நவீனத்தின் சிகரம் தொட செய்வீர்கள் நீங்கள். எமது பத்மராமசாமி பள்ளியில் 3 திருக்கள், ஐயா திருப்பா, திருநா, திருச்செந்திரான் இவர்களின் தம்பா செயலியை துவக்கி வைத்தீர்களே, அதுவே எங்களின் முயற்சி உங்களுடன் இணைந்ததற்கான சாட்சி. இனி தொடங்கட்டும் தமிழ்மொழி சர்வதேச மொழியாக மாறும் புரட்சி எங்கள் பத்மராமசாமி பள்ளியிலிருந்து. இவ்வளோதான், இதுக்கு கைத்தட்டா? அவ்வளோ அருமையாக ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக எழுதியிருக்க அந்த குழந்தை. வாழ்த்துக்கள் ராமா. என்னடா படிக்கிறம்மா நீ? 5th சார். பத்மராமசாமி பள்ளி. இப்படி ஒரு கவிஞர் இருக்குன்னே தெரியாமல் போச்சு. வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன். ரைட்டு. सुंदरी माधवी चंद्र सहोदरी हेममयी मुनिगणवन्दित मोक्षप्रदायिनी मञ्जुळभाषिणी वेदनुते पंकजवासिनी देवसुपूजित सद्गुणवर्षिणि शान्तियुते जय जय हे मधुसूदन कामिनी आदिलक्ष्मी जय पालय ओम जय त्वं देवी चामुण्डे जय भूतापहारिणि जय सर्वगते देवी कालरात्रि नमस्तुते जय त्वं देवी चामुण्डे जय भूतापहारिणि जय सर्वगते देवी कालरात्रि नमस्तुते जयन्ती मंगला काली भद्रकाली कपालिनी दुर्गा शिवा क्षमा धात्री स्वाहा स्वाहा नमस्तुते या
देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता नमस्तस्मै 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 नमो नमः जगदों तदगुदिगु जगदों तदगुदिगु जगदों तगिटदों तगदगिटदों त्रिगुदगिटदिनिगिटदों जगदों तदगुदिगु जगदों तदगुदिगु जगदों तगिटदों तगदगिटदों त्रिगुदगिटदिनिगिटदों विनोदिनी नंदिते शिरोदिनी माधिनी विष्णु विलासिनी विष्णुते भगवती वेशिनी कंठकुटुंबिनी भूरि कुटुंबिनी भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनी रम्यकवर्धिनी शैलसुते सकलनादतने तने तदाननिमित्त जलासरते अतिवरदौलतदानवदानकुतूहलनादरते दिग्दिग्दिगिटदिगिटदिमि ध्वनितीरमुदन्दिनि नादरते जय जय हे महिषासुरमर्दिनी रम्यकवर्धिनी शैलसुते रम्यकवर्धिनी शैलसुते रम्यकवर्धिनी शैलसुते रम्यकवर्धिनी शैलसुते Wonderful baby, hit it hard baby, rock the body baby, patoolengi podi. Kudukku padiya kuppayam, mudukku mandana kalatte, vidukki pinne ennude nenjil nadukirunnavalane nee. നടവരമ്പത്ത് കണ്ടാലും പഠിക്കൽ അങ്ങനെ നിന്നാലും പടച്ചറപ്പേ പിന്നെന്റെ ഉള്ളിൽ പടക്ക പീടിക കത്തുന്നേ Start music.
குதிச்சு வேட்டு வெடிங்கடா. ஏ சாமி வருது வழிய விடுங்கடா. புது பாட்டு படிச்சு ஆடி குதிச்சு வேட்டு வெடிங்கடா. ஒரு சூடம் ஏத்தி சூரக்காய போட்டு உடைங்கடா. கணபதிம் திம் 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 கணபதிம் திம் 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 கணபதிம் 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 திம் 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 கணபதிம் திம் 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 கணபதிம் திம் 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 கணபதிம் 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 திம் திம் திம். தாயே திரிசூலி அங்காள மாறி ஓங்காரி மாரியம்மா அலங்காரி பூமாரி வாடியம்மா. தாயே திரிசூலி அங்காள மாறி ஓங்காரி மாரியம்மா அலங்காரி பூமாரி வாடியம்மா. என்னம்மா கோவமா எங்களை பாரம்மா சிம்மரதம் ஏறிடம்மா எங்க முன்னாலே வந்து நடமாடிடம்மா. தாயே திரிசூலி அங்காள மாறி ஓங்காரி மாரியம்மா அலங்காரி பூமாரி வாடியம்மா. பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி. ஆண்டியர் சொத்தரிடம் வாசம் வச்ச ராசாத்தி. ஊர்கோலும் ஊருக்குள்ள அவ வாராடி தெருக்குள்ள பூமான தோள் மீது போன. பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி. பாண்டியர் சொக்கரிடம் பாசம் வச்ச ராசாத்தி. Kudos for your festive vibe performance. Tell me now, தமிழ் பேசும் மக்களுக்கு வணக்கம் சொல்லி move around. நலந்தானா நலந்தானா உடலோ உள்ளமோ நலந்தானா உடலோ உள்ளமோ நலந்தானா. எல்லா ஸ்டெப்பும் உனக்கு ஞாபகத்தில் இருக்குல்ல? மெயின் இந்த ஸ்டெப் தான். ஓகே, வாட்ச் மீ கேர்ஃபுல்லி. இந்த ஸ்டெப்புக்கு எல்லாரும் வலது கால தூக்கிடுங்க. அந்த ஸ்டெப்புக்கு அட் a டைம்ல ரெண்டு காலையும் தூக்கிடுங்க.
மாமா உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம் அப்படின்ற.
खट खट बाज दस दस बोल
ரெடியா மாமே? மாமே வைபேத்து மாமே சவுண்டேத்து 1 2 1 2 3 4 மாமே GPU, mommy, God bless you, blast. GPU, mommy, God bless you,
நம்பித்தாமா நம்பித்தாமா இப்போ லைட்டா ஒரிஜினல்ல போடு மாமே. அதுல ஒரு சாங் போடுவாங்க பாருங்க, சும்மா நிக்கிற கால கூட சிலுத்துக்கிட்டு ஆடும். பத்மா ராமசாமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் 15ஆம் ஆண்டு விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அவையோர் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். நன்றி சொல்கிறோம், செய் நன்றி மறவாது. இன்றைய விழா இனிதே நடைபெற நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய இறைவனுக்கு நாவினிக்க நன்றியை உரித்தாக்குகிறோம். உலகம் உய்ய தேவையான அன்பும் ஆற்றலும் ஒருங்கே பெற்ற எம் கல்விச்சாலையின் அஸ்திவாரமாம் அன்புமிகு பத்மா ராமசாமி அம்மா அவர்களுக்கு எங்கள் முதல் வணக்கங்கள். ஆஸ்திரேலியாவில் கற்ற அறிவியலை தமிழோடு இணைத்து புதுமைகள் செய்பவர், ஆழமான பாடல் வரிகளால் நம் அனைவரின் மனதிலும் வசிப்பவர், பாரம்பரிய மொழியை காலத்திற்கேற்ப நகர்த்தும் வித்தையை நம் சிந்தை முழுவதும்
சிறப்புரையால் நிரப்பிச் சென்ற சிறப்பு விருந்தினர் டாக்டர் மதன் காட்கே அவர்களுக்கு PR குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பணி மிகுதியான நேரத்திலும் எமது PR குடும்பத்திற்குள் அங்கமாகி தோல்வியையும் ரசிக்க கற்றுக் கொடுத்து இவ்விழாவை சிறப்பித்த மதுரையில் மாபெரும் குயின் மீரா பள்ளியை நிறுவியுள்ள சிற்பி திரு அபிநாத் சார் அவர்களுக்கும் அவர்களது குழுவினருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். பள்ளியின் பன்முக வளர்ச்சியை கருத்தில் கொண்டு வெற்றி எனும் வேட்கையை அனைவருக்குள்ளும் விதைத்து கொண்டிருக்கும் கலாமின் கனவு நாயகனாம் எம் பள்ளியின் நிகரற்ற நிர்வாக தலைவர் டாக்டர் ஆர் திருச்செந்துரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் மட்டற்ற மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கைக்கு எட்டாததையும் எட்டி பிடிக்கும் வெற்றி எனும் ரகசியத்தை தன்னகத்தை கொண்ட எம் பள்ளியின் பெருமைமிகு தாளாளர் டாக்டர் ஆர் திருப்பா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். வார்த்தைகளை வண்ண வண்ண மாலையாக்கி வரவேற்புரை வழங்கியவர்களுக்கும் இன்றைய நிகழ்ச்சியை கலகலப்பாக தொகுத்து வழங்கிய தொகுப்பாளர்களுக்கும் மகிழ்ச்சியுடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பெருமையும் பேரன்பும் கொண்ட பெற்றோர்கள், ஈடு இணையற்ற இருபால் ஆசிரியர் பெருமக்கள், அனைத்து நிகழ்விலும் இணைந்து பயணித்த மாண்புமிகு மாணவ தலைவர்கள், ஆற்றல் மிகு அலுவலக நண்பர்கள், உண்மை மிகு உதவியாளர்கள், ஒப்பற்ற ஓட்டுநர்கள், நட்புமிகு நடத்துனர்கள், வண்ணமிகு ஒளி அமைப்பாளர்கள், புகைப்பட கலைஞர்கள் மற்றும் அனைத்து உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். Kokila ma'am, your vote of thanks was the perfect finale to today's event. Your sincerity and eloquence have our gratitude. Thanks for adding. திருவிழா போல எந்திரிக்க கூட முடியாத அளவுக்கு எல்லாரும் அந்த நிகழ்வு இன்னும் நடக்காதா அப்படின்னு பார்க்க வைத்த, எங்களை எல்லாம் வியக்க வைத்த, நாங்களெல்லாம் வியந்து பார்க்கின்ற அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கும் எங்களுடைய ஆள் மனதிலிருந்து வாழ்த்துக்கள். எல்லாரும் சேர்ந்து எங்கள் நிர்வாகம் மேனேஜ்மெண்ட்டில் பத்மாமாவிலிருந்து எல்லாம் எழுந்து நின்று நீங்கள் எல்லாரும் இவங்களுக்கு கை தட்டினாதான் அதற்கு சமம். எல்லோரும் நம்ம எந்திரிச்சு நிற்கலாமா? ஸ்டூடெண்ட்ஸு, பேரண்ட்ஸ் எல்லாருமே அத்தனை பேர் இனி நிற்கிறீங்க. எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுங்க பார்ப்போம். இந்த டீமுக்கு கோரியோகிராஃப் பண்ணி மிக பெருமையாக சிறப்பாக செஞ்சுருக்கீங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல். பாருங்கள், கூட்டமே கலையில் அப்படியே இருக்குது. இனி பாட்டு போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்கிற ஒவ்வொரு ஆசிரியருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இங்கே இருக்கக்கூடிய டீமு எல்லாம் ஜிவி, அந்த டீமெல்லாம் அப்படி நீங்களும் மேலே வந்துட்டிங்கன்னா ஒரே ஒரு புகைப்படம் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு நம்ம விடைபெறுறோம். கொடுத்த அத்தனை பெற்றோர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என் உயிரினும் மாலான மாணவ செல்வங்கள், வேறு லெவல் கண்ணு. நீங்கள் பண்ண வைப்பு, நீங்கள் பண்ண அந்த உற்சாகம் பள்ளிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோலாக இருந்தது. எங்களுடைய வாழ்த்துக்கள். ஃபோட்டோகிராஃபர் சார், தேங்க்யூ ஸோ மச். ஆடியோ இதெல்லாம் அமைச்ச அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகள். எங்கள் எல்லோரும் டீம் வாங்க. அம்மா அப்படியே நீங்கள் மேலே வந்தீங்கன்னா நாங்கள் சிறப்பு செய்வோம்.